சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராட்வெய்லர் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா என் கூட ஆர்கியுமென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது எதுக்காக அப்படின்னா, ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு சாதாரண ஒரு ஐஸ்கிரீம். வெயில் டைம்ல நான் அவளுக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா, அவள வம்பு இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே, அவ முன்னாடி இது உனக்கு, இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் காட்டிட்டு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து நான் சாப்பிட்டேன். அந்த ஐஸ்கிரீம் அவளுக்குன்னு நான் காட்டுன ஐஸ்கிரீம். அத பார்த்துட்டு அவளால ஏத்துக்கவே முடியல. கன்னா பின்னான்னு கத்தி என்கிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு அவ தொல்ல தாங்காம தான் நான் இந்த மாரி வெளிய வந்துட்டு, மேலும் அவள காட்டி கடுப்பேத்துற மாரி அவ கண்ணுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நான் அவளுக்கு தராம சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே என்கிட்ட வந்து கோவமா இருக்கிற மாரி ஆர்கியுமென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலேயே அவ கோவக்காரியான்னு கேட்டா, 1% கூட அவளோட கோவத்த காட்டவே மாட்டா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியான பொண்ணு. சில சமயங்கள்ல மட்டும் தான் இந்த மாரி வந்து வாண்டடா நான் அவள வம்பிழுக்கும்போது, அப்பதான் இந்த மாரி கத்திக்கிட்டு இருப்பாளே தவிர, திடீர்னு பக்கத்துல போயிட்டு அவள ரோசி அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல கைய வச்சுட்டா போதும், உடனே நக்கி எடுத்துருவா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாசக்காரி. இந்த மாரி ஒரு பாசக்காரி டாக் பிரீட பார்த்துட்டு நெறைய பேரு கொடூரமான நாயின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே என்னால ஏத்துக்கவே முடியல. ராட்வைலர் வளர்க்குறவங்கிற முறையில, எனக்கு வந்து இந்த பிரீட்ஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலேயே ரொம்ப தங்கமான கேரக்டரு. கண்டிப்பா இது வந்து கார்டிங் பர்ப்பஸ்க்காண்டி தான் உருவாக்கப்பட்ட ஒரு பிரீடு. அந்த வேலைய 100% நல்லா பண்ணும். ஆனா, கோவமாலாம் கார்டிங் பண்ணாது. ரொம்ப ரொம்ப பாசமா, யாராவது வந்தாங்க அப்படின்னா, பார்க்குற பார்வையிலேயே பயந்துப்பாங்க. ஆனா, அந்த பார்வையே எப்படி இருக்கும் அப்படின்னா, வளர்க்குற ஓனருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா, அது கோவமா பார்க்கறது கிடையாது. இப்ப ரோட கடந்து போற, இந்த இடத்துல நம்மள கிராஸ் பண்ணி போற இந்த நபர்கள் வந்து, நம்மள யாராவது கொஞ்சுவாங்களா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல பார்க்குற பார்வை தான் அது. ஆனா, ஆப்போசிட்ல கடந்து போறவங்களுக்கு என்ன தெரியும்? கிடையாது. இது ஒரு முரட்டு நாயி, நம்மள கடிக்க தான் பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு பம்ப ஆரம்பிப்பாங்க. பொதுவா நாய்கள் வந்து எந்த காரணத்துக்காக பாக்குது? யாரு வராங்க? எதுக்கு வராங்க? ஒரு சில டாக்கள வந்து இந்த நபர்களாவது நம்மள கொஞ்ச மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட பாக்குறதெல்லாம் இருக்கும். அப்படி பாக்குற பார்வை எல்லாத்தையுமே நாம அந்த நாய்கள் முன்னாடி ஏதாவது ஒரு செய்கையில பம்பும்போது, அப்ப டாக் என்ன நெனைக்கும்? அப்ப இவங்க தப்பானவங்க போல்ருக்கு. ஏதோ ஒண்ணு தவறு பண்றாங்க. அப்படிங்கிற மாரி சிந்திக்க ஆரம்பிச்சுரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல நாய்கள் குலைக்கிறது, துரத்துறது, கடிக்க வர்றது இந்த மாரி சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமே இதுதான். இது எதையுமே நம்ம புரிஞ்சிக்காம, பொதுவா நாய்கள் அப்படின்னாவே இப்படிதான் இருக்கும், கடிச்சு போடும், குலைக்கும், பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல பழிய போட்டுர்றோம். ஆனா, நாம எப்படி இருக்கோம், எந்த மாரி இருக்கோம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க மாட்டோம். சொல்லப்போனா 6 அறிவு இருக்கிற நாமளே வந்து எதையுமே யோசிக்காம, இந்த மாரியெல்லாம் மாற்று விதமா யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதுங்க பாவம் என்ன பண்ணும்? அதுங்களால இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க முடியாது. அது வந்து சோறு போடுறவங்களுக்கு எப்பவுமே வந்து உண்மையா இருக்கும். உண்மையான பாசத்த குடுக்கும். அதோட கேரக்டரே அதுதான். நாய்ங்கிறது நன்றி உள்ள ஜீவன்னு சொல்றாங்க. அப்பன்னா பார்த்துக்கங்க. எந்த அளவுக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இருக்கிற நாய்கள் வந்து எப்படி ஒருத்தர கொடூரமா தாக்கும்? எப்பவுமே அதோட பார்வை என்ன? எதுக்காக பாக்குது? அப்படிங்கிறது புரிஞ்சுக்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் அதுங்களால வராது. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.